நமக்கு தோணுவதை எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்படியானால் நீ யாக்கோபுடைய சந்ததி இல்லை, அப்படியானால் நீ தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரம் அல்ல. ஏன்னா மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரம் 16வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் ஆமென், முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். ஆமென். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அப்ப யேசுவ மேசியாவுடைய நாமத்தை தரிச்சவங்க ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா எத்தனை பேரை அதில் தெரிந்து கொள்ள போகிறார்? இதை மாற்ற சபைக்காரங்க சொல்லுவாங்க, திருத்துவக்காரன் சொல்லுவான் நம்ம தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நம்ம தான் அழைக்கப்பட்டவன். இயேசு நாமக்காரன் சொல்லுவான் நம்ம தான் அழைக்கப்பட்டவன், நம்ம தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். யெகோவா சபைக்காரன் சொல்லுவான், யெகோவா சாட்சிக்காரன் சொல்லுவான் நம்ம தான் அழைக்கப்பட்டவன், நம்ம தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். உண்மை என்ன? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்க யாருக்குமே அவருடைய பெயர் தெரியாது, இறைவன் யாருன்னு தெரியவே தெரியாது. நான் கழிந்த நாளில் ஒரு சகோதரர்கிட்ட, அதாவது சாமியாருக்கு படிச்சுட்டு இருக்கிறார் அவர், அப்போ அவர்கிட்ட பேசுகிறேன், ஃபோனில் பேசுகிற நேரம் சொன்னேன், நீ படிக்கிறது யாரை தெரியுமா? சூரிய கடவுளை பற்றி படித்து கொண்டிருக்கிறாய். அங்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னாப்புல, உண்மைதான் சொல்கிறேன், நீ சூரிய கடவுளை பற்றி படிச்சுட்டு இருக்கிற, உனக்கு ஏன் கடவுளை பற்றி உனக்கு தெரியாது. ஏன்னா ரோமர்களுடைய பண்டமெண்டல் சூரிய கடவுள். இப்போ கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையில் இருக்கிற அத்தனை பேரும் சூரிய கடவுளுக்குள்ளாக இருக்கிறார்களே தவிர அவர்கள் வேதத்தின் கடவுளாகிய யெகோவா மேசியாவுக்குள் இல்லை. ஏன்னா அத்தனை கிறிஸ்தவன் எங்கிருந்து வரான்? ரோமன் கத்தோலிக்கத்துக்குள்ள இருந்து வருகிறான். இங்க இருக்கிற சிஎஸ்ஐயா இருந்தாலும் சரி, இங்க இருக்கிற பெந்தகோஸ்தியா இருந்தாலும் சரி, இங்க இருக்கிற சால்வேஷன் ஆர்மியாக இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் தாய் சபையாகிய ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து வந்தவர்கள், அந்த உபதேசத்திலிருந்து வந்தவர்கள். ஏன்னா அவனே சொல்றான், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்ற உபதேசத்தை நாங்கள் தான் உருவாக்கினோம். எங்களால் உருவாக்கப்பட்டதை தான் இன்றைக்கு பெந்தகோஸ்தைக்காரர்கள் சிஎஸ்ஐக்காரர்கள் இன்றைக்கு அதன்படி நடக்கிறார்கள். அப்படியானால் அவர்கள் எங்களுடைய பிள்ளைகள். இதைத்தான் இன்னைக்கு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அப்ப ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் சூரிய பகவானிடத்திலிருந்து வந்தது என்று சொன்னால், ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அவருடைய தேவன் சூரியன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நான் சரித்திரத்தை உங்களுக்கு சொல்றேன். அப்ப அந்த சூரிய கடவுளுக்கு ஆங்கிலத்தில் எனக்கு என்னன்னு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும் இல்ல. சூரியனுக்கு இங்கிலீஷில் என்னம்மா ஒரு டீச்சர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட தான் கேட்கணும். இந்த சன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல. ஓ ரைட் ரைட், அப்படிதான் சொல்லுவாங்க. ரைட், இது அப்படியே கிறிஸ்தவத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட். நான் சரித்திரத்தை கொஞ்சம் பார்த்தேன். முதல் வத்திக்கான் சங்கத்துக்குள்ளால போற நேரத்தில் 2 கடவுள் கொள்கை. அங்க பரிசுத்த ஆவியாகிய கடவுள் இல்லை. 2வது வத்திக்கான் சங்கம் சுமார் 50-60 வருஷத்துக்கு பிறகு வருது. அந்த வத்திக்கான் சங்கத்தில் 3வது கடவுளாகிய பரிசுத்த ஆவியை இணைச்சுக்கிட்டாங்க. இப்பதான் 3 கடவுள். இப்ப இந்த கொள்கையை சீச கரண்ட் இருக்குதா, பெந்தகோஸ்த கரண்ட் இருக்குதா, இங்க இருக்கிற கிறிஸ்தவ உலகத்தில் அத்தனை பேர்ட்ட இருக்குதா? அப்ப அவன் பிள்ளை தானே இவன். அப்ப இவன் எந்த கடவுளை கும்பிடுறான்? இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட யாவாகிய தேவனை, யாவாகிய யெகோவா மேசியாவை ஆராதிக்கிறார்களா என்று கேட்டால் இல்லவே இல்லை. அவங்க வேற எதையோ ஆராதிக்கிறாங்க. இங்க சொல்லப்பட்டது யெகோவா தான் எருசலேம்ல வந்தார், வந்தவர் எனக்காக உங்களுக்காக அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தார், மேலே போனார். அவரை எனக்கு கும்பிடல. ஆனா அவருக்கு கதையை நிறைய பேருக்கு சூட்டி இருக்கிறாங்க. இயேசு என்றும் ஜீசஸ் என்றும் ஈசோஸ் என்றும் நிறைய பேருக்கு சூட்டி என்ன செய்யறாங்க? அந்த சூரிய பகவானை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்னைக்குள்ள வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. இந்த வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. இந்த வாழ்க்கையில் இருக்கிறவன் ஒருவனும் சேர்த்துக் கொள்ள மாட்டான். அல்லேலூயா. இதை நம்ம சரியா புரியணும். அப்ப இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் நான் சொன்னா அவங்களுக்கு ஒத்து வரல. ஆனா இது உனக்கு தான் சொந்தம். அழைக்கப்பட்டவன் நீதான். ஏன்னா அவருடைய சொந்த பேர்ல வந்து உட்கார்ந்திருக்கிற, அந்நிய பேர்ல இல்ல. இந்த பேரை எல்லாம் மொழிபெயர்க்கல. உனக்கு தந்திருக்கிற பேர் ஒரிஜினல் பேர். அந்த பேர்ல
ஒன்னு அவர் அவருடைய பிள்ளை ஆக்கியிருக்கிறார். அப்ப நீ அழைக்கப்பட்டவன். ஆனா அழைக்கப்பட்ட நீங்க வேல்யூ இல்லை. என்ன? தெரிந்து கொள்ளப்படணும். அப்பதான் வேல்யூ, நன்மை உண்டாகும். ஆனா சேர்த்து கொள்ளுகிற ஒரு கூட்டம் இருக்குது. இது இந்த கிறிஸ்தவ உலகத்துக்கு தெரியாது, பைபிளுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் சொல்லுவான் அழைக்கப்பட்டவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆனா இந்த பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், சேர்த்து கொள்ளக்கூடிய கூட்டம் ஒன்று. அது யாரு? காலேப் யோசுவா. அவங்க 2 பேர் தான் கானானுக்குள் சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். இஸ்ரவேல் மொத்த ஜனம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் 12 பேர். ஆனா சேர்த்து கொள்ளப்படியவங்க 2 பேர். இப்படி 3 கூட்டம் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஆமென். ஆனா அது கிறிஸ்தவ உலகத்தில் இல்ல, இந்த பரிசுத்த வேதாகமத்திற்கு உண்மையாய் நடக்கிற உங்கள் மத்தியில் இருக்கிறது. அல்லேலூயா. இதத்தான் யாசுவா சொல்றது. என்ன சொல்றாரு? உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டில் நன்மையால் திருப்தி ஆவார்கள். இந்த வீட்டில் நீ கடந்து வந்தேன்னா உனக்கு நன்மை உண்டு. அதுக்கு நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா.